விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். மீனராசி என்பதே தனாதிபதி செவ்வாய் பகவான், பஞ்சமாதிபதி சந்திர பகவான். தனாதிபதி ஆட்சி பெறுவதும் பஞ்சமாதிபதி உச்சம் பெறுவதும் பலனும் பயனும் லாபத்தோடு அடைய காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 2/6/2024 முதல் 8/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், அவரோடு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே கேது பகவானும், 12ஆம் இடத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதியும் இல்லை, மங்கள பாக்கியம் கூடிய பலமான பயனுள்ள வாரமாக மீனராசி என்பவர்களுக்கு அமைய காத்திருக்கின்றது. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் சுபபலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு 2/6/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தியோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து 3/6/2024 திங்கட்கிழமைக்கு திதி தேய்பிரை துவாதசி திதியும் அஸ்வதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய வாஸ்து நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 4/6/2024 திதி தேய்பிரை திரியோதசி திதியும் பரணி நட்சத்திரமும் பிரதோஷமும் கூடிய நாளாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அந்த இனிய நல்ல நாளில் இந்த உலகமே ஆவோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டின் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாளின் முடிவுகள் வரக்கூடிய காலகட்டம் அந்த 4ஆம் தேதி வருகிறது. அடுத்த 5/6/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 8 மணி வரை, அதன் பின்பு அமாவாசை. அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை 6/6/2024 திதி அன்று முழுவதும் பூரண அமாவாசை இரவு 8 மணி வரை, அன்று சித்தயோகம் கூடிய நாள் ரோஹிணி நட்சத்திரம். அடுத்து 7/6/2024 வெள்ளிக்கிழமைக்கு சுக்லபட்சத்து பிரதமை திதி மாலை 5:30 மணி வரையும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 8/6/2024 திதி சுக்லபட்சத்து துவிதியை திதி மாலை 5:30 மணி வரையும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் பயனுள்ள வாரமாக அமைய காத்திருக்கிறது. தனாதிபதி தனஸ்தானத்திலே வலுவாக அமர்ந்திருக்கின்றார். அவரே பாக்கியாதிபதியாகவும் மாறியிருக்கின்றார். தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். பஞ்சமாதிபதி உச்சம் பெறுவது இன்னும் பலனை அள்ளி தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வராக்கடன்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும். குறிப்பாக சொல்லணும்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். கடன், வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல் இவைகளெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனவாக்கு குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஏற்றம் தரும் வாரம். தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, மாறுதல்கள் அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்களை திருப்திகரமாக செய்தல், இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் நல்லபடியாக நடக்கும்.
வியாபாரத்தில் நன்மைகளும் வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சுபமும் யோகமும் கலந்த இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் முன்னேற்றமான வாரம். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் அரசால் ஆதரவும் நன்மையும் கிடைக்கக்கூடிய வாரம். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அரசு வேலையை பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் அந்த வாரம் நிறைய நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மீனராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று பலகீனமும் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக ராஜ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த நடக்கும். தனியார் உத்தியோகங்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். அன்பளே சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் சுபமாக கிடைக்கும். அது சுபமாகும் அப்படிங்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்தது போல் மனம் விரும்பியது போல் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய கலப்பு பலன்கள் இருக்கிறனால இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் வளர்பறை காலகட்டங்கள் வரும் பொழுது இன்னும் பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான், உடல் நலனில் மனநலனில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள், பின் முதுகு அல்லது கால் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். மனம் சார்ந்த விஷயங்களில் சற்று அக்கறை செலுத்துங்கள். உடலும் மனதும் சற்று பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். குருபார்க்கக்கூடிய நன்மை. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்தை விதி புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது பலமும் யோகமும் கொடுக்கும். அதனால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படும். முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி லாபம் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுபமங்கலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். இறை அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொடுத்து வைத்த பலன்கள் அனைத்துமே நல்லபடியாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். குறிப்பாக சில விஷயங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்திருக்காங்களோ தொழில் வியாபாரத்தில் அவங்களுக்கெல்லாம் அடிப்படையிலேயே நல்ல லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். பலன்கள் நல்லா கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரதோஷ காலகட்டங்களில் நந்திய பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை காலகட்டங்களில் அவரவருடைய இறந்த முன்னோர்களை வீட்டில் திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடாது செய்யுங்க. சிறந்த நன்மைகள் நிறைய கிடைக்கும். மீனராசி என்பதே இந்த வார்த்தை பயன்படுத்திங்க. பலன் பயனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினால எல்லா பலன்களும் உங்களுக்கு வளங்களோடு கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.